ஒரு வீட்டுக்குள்ள எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தலைவாசல்ல இருக்க குலதெய்வத்தோட அனுமதி இல்லாம உள்ள வரவே முடியாது. தலைவாசல்ல தான் அந்த வீட்டோட குலதெய்வமும் மகாலட்சுமியும் வாசம் செய்யறதா சொல்லுவாங்க. ஆனா நாம செய்யற சின்ன சின்ன தவறுகள்னால வீட்டோட தலைவாசல்ல குலதெய்வம் தங்க மாட்டுது. ஒரு வீட்டோட தலைவாசல்ல குலதெய்வமும் மகாலட்சுமியும் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் வராது. பொருளாதாரத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு அப்படின்றதும் வராது. தலைவாசல்ல நாம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுனா குலதெய்வமும் மகாலட்சுமியும் நிரந்தரமா இருப்பாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட வீட்டில் மகாலட்சுமியோட அருளும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ல போற விஷயங்களை தவறாம ஃபாலோ பண்ணுங்க. மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்ல நிலவாசலையும் கதவையும் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க மறக்க வேண்டாம். மஞ்சள் குங்குமம் எப்படி வைக்கணும் அப்படின்னா வாசக்கால் கீழிருந்து 1 அடி நீளத்துக்காவது கண்டிப்பா மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கணும். நீங்க கதவுலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நீங்க வைக்கிற குங்குமம் ஒற்றைப்படையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தலைவாசல்ல நாம தினமுமே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். ஒரு சில வீட்டில் விளக்கு ஏற்றும் போது தரையில வச்சு விளக்கு ஏற்றுவாங்க. அந்த மாதிரி நீங்க விளக்கு போட வேணாம். இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அதை மாத்திக்கோங்க. தலைவாசலுக்கு இருபுறமும் உங்களோட நெஞ்சு பகுதிக்கு நேரா இருக்கிற மாதிரி ஒரு 2 விளக்கு மாடம் வச்சு அதுல விளக்கு போட ஆரம்பிங்க. ஏன் இந்த மாதிரி தரையில வச்சு நாம நிலவாசல்ல விளக்கு போடக்கூடாது அப்படின்னா அதனால நமக்கு பித்ரு சாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பித்ரு தோஷம் வரக்கூடாது அப்படின்னா நிலவாசலுக்கு இருபுறமும் விளக்கு மாடம் வச்சு விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் ரெடிமேடாவே விளக்கு மாடம்லாம் கிடைக்குது. அதை வாங்கி நீங்க விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இந்த விளக்கு மாடம் மீஷோல தான் வாங்கினேன். 500க்குள்ள தான் வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருக்கு. நாம குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதா நினைச்சு தரையில வச்சு விளக்கு போடும்போது பித்ருசாபம் ஏற்பட்டு அதனால வீட்டில் சுபகாரியங்கள் தடைபடும். விளக்கு போடும் நேரம் என்ன அப்படின்னா காலையில 6 மணிக்குள்ள கண்டிப்பா விளக்கு போட்டு முடிச்சிடணும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல நீங்க விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க போடுற விளக்கு நெய் தீபமா இருந்தா ரொம்பவே நல்லது. விளக்கு போடும்போது கண்டிப்பா நிலவாசல்ல இருபுறமும் பூ வச்சு அதுக்கப்புறமா தான் நீங்க விளக்கு போடணும். நீங்க வீட்டில் விளக்கு போட போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தலைவாசல்ல விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க பூஜை ரூம்லயே போய் விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கணும். இது ஏன் அப்படின்னா நாம மகாலட்சுமியை தலைவாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் தலைவாசல்ல ஃபர்ஸ்ட் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பூஜை ரூம்ல விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணணும். பூஜை ரூம்ல சாம்பிராணி போடும்போது கண்டிப்பா நிலவாசலுக்கும் காட்டணும். தீபாராதனை காட்டும் போதும் தலைவாசலுக்கும் காட்டணும். 2 பத்தினாலும் நிலவாசல்ல நாம ஏற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க பூஜை ரூம்ல நெய்வேத்தியம் வைக்கிற மாதிரி நிலவாசல்லையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அப்படின்றது வைக்கணும். நெய்வேத்தியம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் டைமண்ட் கற்கண்டாவது கொஞ்சம் நிலவாசல்ல வச்சு நீங்க மனதார மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யணும். நாம் எந்த அளவுக்கு நிலவாசலை சுத்தமாக வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மகாலட்சுமியோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும். அதுக்கப்புறமா நிலவாசலில் என்ன மாட்டி வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கண்ணாடி மாட்டி வைங்க. ஏன் கண்ணாடி மாட்டணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றவங்க எந்த எண்ணத்தில் வராங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தில் வராங்க அப்படின்னா அவங்க உள்ளே வந்ததும் அவங்களோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்க என்ன எண்ணத்தோட வந்தாங்களோ அந்த எண்ணம் அவங்களுக்கே பிரதிபலிக்கும். அதனால அந்த கெட்ட எண்ணம் நமக்கு பாதிக்காது. அதனால தான் நிலவாசல் முன்னாடி நாம கண்ணாடி ஒன்று மாட்டி வைக்கணும். நம்மளோட வீட்டுக்கு எந்த ஒரு கண் திருஷ்டியும் வரக்கூடாது அப்படின்னா நாம விநாயகரோட போட்டோ நிலவாசல்ல மாட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது. நான் போட்டோ ஒட்டலை, ஸ்டிக்கர் டைப்பில் தான் வாங்கி 2 சைடும் ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஒத்து வருமோ ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி ஸ்டிக்கராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு விநாயகர் ஃபோட்டோ நிலவாசலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிலவாசலில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலவாசல் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா நாம் மாவிலை தோரணம் கட்டி விடுறது ரொம்பவே நல்லது.
தவறாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் மாவிலை தோரணம் கட்டி விடுங்க. இவ்வளோ நேரம் நாம் நிலவாசலில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இனிமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் மாவிலை தோரணம் கட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ எங்கள் ஏரியாவில் மாவிலை தோரணம்லாம் கிடைக்காது. மாவிலை மாதிரியே பிளாஸ்டிக்கில் கிடைக்கும். அதை வாங்கி நான் கட்டி விடலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே நாம் நிலவாசலில் வைக்கக்கூடாது. நிலவாசலில் நாம் பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தும் போது எதிர்மறையான எண்ணங்கள் மட்டுமே பிரதிபலிக்கும். அதனால் நாம் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை மட்டுமே பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். ஒரு சில பேர் மஞ்சள் குங்குமம் என்னால் அடிக்கடி வைக்க முடியல, மஞ்சள் குங்குமம் மாதிரியே சிவப்பு நிற மஞ்சள் நிற பெயிண்ட் வாங்கி கோலம் போட்டு விடலாமா அல்லது நிலையில பெயிண்ட் அடித்து விடலாமா அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இயற்கையாக செய்யும் போது தான் நமக்கு இயற்கையோட சக்தி அப்படின்றதும் கண்டிப்பாக கிடைக்கும். செயற்கை முறையில் எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக டெய்லியுமே நிலவாசலுக்கு முன்னாடி கோலம் போட மறக்காதீங்க. அந்த கோலம் பச்சரிசி மாவுனால் போட்ட கோலமாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு. ஏன் அப்படின்னா பச்சரிசி கோலம் மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்சது. அதனால தான். ஒரு சில பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, நிலவாசலில் நிறைய விஷயங்களை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பச்சை மிளகா, எலும்புச்சம்பழம், இன்னும் நிறைய விஷயங்கள் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு குலதெய்வத்தோட மண் கிடைச்சது அப்படின்னா மட்டும் அதை மட்டும் நீங்கள் நிலவாசலில் ஒரு கார்னரில் கட்டி விடுங்க. வேறு எதையுமே நீங்கள் கட்டி தொங்க விட வேணாம். தோரணமாக மாவிலை, வேப்பிலை இதுகளை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நாம் பார்த்த நிலவாசல் பூஜை வழிபாடுகளை நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்மளோட வீட்லேயும் மகாலட்சுமியோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் நிறைஞ்சு இருக்கும். மகாலட்சுமியோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் நமக்கு நிறைஞ்சு இருக்கும்போது நம்மளோட வீட்டில் பணப்பிரச்சனை அப்படின்றது எதுவுமே வராது. செல்வ வளம் பெருகும். குடும்பத்திலையும் சந்தோஷம் நிலச்சிருக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.